நாட்டு நம்ம வேலையை அவனை செஞ்சிடணும் முன்னுக்கு பாத்துக்கிறாரு. என்னடா ஒரே பூச்சல் மணிமாக்கத்து ஊர்ல என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? நீ என்ன தாண்டா நினைச்சுக்கிற மனசுல? டேய் இந்த ஊரு நாட்டாரு பூச்சாரி வச்சு புள்ள நானு யார கேட்டு ஊர் உள்ள வந்தீங்க நீங்க? அதே சாமி இதெல்லாம் என்னப்பா நியாயம்? இதெல்லாம் என்ன நியாயம்? யார கேட்டு வந்த என்னடா மனசுல நினைச்சுக்கிறீங்க? அதே சாமி யார் தெரியல ஒரே பூச்சில் மணிமாக்குது. யாரு நீங்க என்னது வரீங்க? இன்னும் ஊருல ஒரு நாட்டா இருக்கிற ஊருக்கே காராமணி. நானு காராமணியா பச்சை பயிரா கிராமணி? ஊர் உள்ள வந்துக்கிறீங்க? அவன் ஒண்டியா வந்துடுறானா இல்ல கேங்க யாரா வந்துடுறான் கேளு. உன் கூட யாரா வந்துக்கிறது? ஏன் பொஞ்சாதி காட்டுற உன் பொண்டாட்டியா? என்னடா என்னது நடுப்ப பல சின்ன பாப்பாளா? ஐயோ என்னடா ஒரு குறை பொண்ணு ஒரு குவாத்தி பொண்ணு விட மாட்டேன், ஒரு ஜோயம் பொண்ணு விட மாட்டேன். என்னதான் உங்க கதை? போய் கேட்டு நல்லா மீறி எதுனா பேசப்படலாம். நீ நாட்டா இருக்குன்னா உனா பூச்சி வைக்க பெரிய பெரிய பதிவு தான். அதே சாமி யார் தெரியல சாமி. தெரியுதா அந்த மலை அந்த மலை மேல இருந்து வந்து மலைமலையா வராங்களாம். அது என்ன ஊர் சொன்னா ஊருன்னு கேளுங்களா அவங்க கிட்ட. ஊருன்னா ஊர்ரா? ஏய் மலைப்பாளையம். அதே சாமி நீங்க தங்கிக்கிட்டு எந்த இடம்? கருங்குழி. ஏய் கருங்குழிடா. டேய் பக்கத்துல கருங்குழிடா. கருங்குழி பக்கத்துல தானே கருங்குழி. மலைப்பாளையம் பார்த்துட்டு கருங்குழியில தங்கிக்கிறாங்க. அதே சாமி இந்த ஒரு நாள் வயிற்றுக்காக இந்த ஓட்டு பொழுப்புக்கு வயிற்று பொழுப்புடா. நீ வேற வயிற்று பொழப்புடா. அவனே செவடா. அவன் காதல போய் சொல்லிங்கிறியா? ஏய் அவரு தான் குறை பையன் ஏதோ தெரியாம சொல்றாருன்னா நீ ஏன்டா அதுக்கு மேல வயிற்று பொழப்புக்காக? டேய் யார பார்த்தாலும் சூப்பரா இருக்கிறாளுங்க. கரெக்ட் பண்ண போய் இதோட வேலை நேத்துக்கு வந்துக்கிறான்னு விசாரி.
ஏய் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலையா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க? இல்ல சாமி. ஏது ஏய் என் வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கல. இல்ல சாமி. ஏய் மேல கை வச்சு சொர்பால் அடிப்பேன். சொர்பால் அடிப்பியா? ஒரு வாரத்துக்குள்ள ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்க. என்னது வந்துறான்னு கேள்றேன். ஏய் சாமி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலையா? நான் நினைச்சேன்னா தாலி அறுத்து கடாச்சிடுவேன். நாட்டாரு சரி சாமி. நீ எத்தனை விட்டு தாலி அறுத்து எனக்கு தானே தெரியும். இத பார். நீ எத்தனை விட்டு இல்ல? தாலி அறுத்தா போக மாட்டீங்க, நீ எல்லாம் தாலி அறுத்து விட்டு தான் போவ. என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? அவன் கேகலாமே போவான், ஓடிடுவான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறா, கேள்றா போடா. இத்தனை நாள் லோல் போட்டுங்க கேள்வி. போ, நாய் விட கேவலமா லோல் போட்டுங்கிறான்ப்பா. சாமி எனக்கு என் வீட்டுக்காரர் பிடிக்கல. எனக்கு என் வீட்டுக்காரர் தேவையில்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வா. ஏன் அதெல்லாம் ரோல் போட்டு நடக்கிற நீ? சரி சாமி. நான் இருக்கிறேன், நீ வா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்னக்காக? வெய் அவளே வாடா வாடா கார விட்டுறா வாடா. சாமி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சாமி அந்த ஆள் எனக்கு வேணாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த ஆளை விட்டு வந்தா பாவம் பாவம் நமக்கு தான். அதனால நான் உன்னை கட்டிக்கிறேன். கட்டிக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த ஆளை விட்டு வந்தா நம்ம பாவம் வந்து சேரக்கூடாது. ஐயோ ரொம்ப ரொம்ப பாவமா அது. அதனால அது வரைக்கும் தம்பி, உன் பொண்டாட்டி இருந்தா அவர் கூட்டிட்டு நல்லதுதான், நல்ல குடும்பம். நீ அவளுக்கு கூட்டி குடிய, அவன் உனக்கு கூட்டி குடிப்பான். ஒன்னா இருந்தா விட்டுன்னு எடுத்துன்னு போன்னு சொல்றான். மூணுல எதை கொடுக்க எதை வேணா கூட்டிட்டு போக வேண்டியது. நல்லா கத்து கட்சிச்சுன்னா ஏன் பொண்டாட்டி அவருக்கு கொடுத்தாங்கண்ணா. என்ன சௌகரியமா சொல்றா பாடுறா. உன்னை நாய்க்கு முன்னா. ஆமா எவ்வளவு சைக்கிரமா என்ன மதிக்கு கடிக்க போய் அது மாதிரி சொல்றான் என்னமா. கரெக்ட். சாமி அது மட்டும் இல்ல வீடியோ வித்த காட்டுறது ஓடி வைக்கிறது ஓடி அடிக்கிறது அது எல்லாம் செய்வோம் சாமி. அதான் சாமி பல 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 வித்தையெல்லாம் காட்டுவோம். பல வித்து செய்யுங்களா? ஏய் மொத்த வித்து என்ன செய்யுங்க? இந்த வானத்தை வில்லா வளைப்போம். வானத்தை வில்லா வலிப்பீங்களா? என்னடா மாயங்களா? மாய் இல்லடா, வாட்டு. இட்லி சாப்பிடுற மாதிரி சொல்றான். வில்லா வளைப்பான அது கூட. வானத்தை வில்ல அதுனா உண்மைதான். வச்சு கட்டி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல மணல கயிறா திருப்போம். கயிறா திருப்பிங்களா? என்னடா அப்படின்னா எத்தனை கவுளுவோம்? என்னென்னோ வித்தெல்லாம் காட்டுறான், கேள்றா. இது என்ன சாமி? எலுமிச்சு மயம். இது என்ன சாமி? அண்ணன் கூட இது என்ன சாமி? எலும்புலாம். ஏய் எலுமிச்சம்பழம். எலுமிச்சு மயம். இது என்னது? அண்ணன் கூட இது என்னது? எலும்புலாம். இது என்ன சாமி? எலுமிச்சு மயம். இத பாரு சாமி. இந்த பழத்துக்கு வைக்கிறோம். இங்க வச்சிட்டு இந்த கூடைய மேல கவுக்குறோம். ஆனா இந்த கூடையில கைப்படாத உள்ள இருக்கிற பழத்தை எடுக்கிறோம். என்னடா ஆச்சரியமா இருக்குது? அந்த அண்ணன் கூட மேல கை படாம அந்த எலுமிச்சம் மணி உன் கைக்கு வச்சிருப்பான். கம்பி கட்டுறதெல்லாம் சொல்லிக்கிறான் பாடுறா. உட்காந்து பாப்போம். உட்காந்து பாடுற. டேய் அவன் தான் கம்பி கட்டுறான்னு பாக்கலாம். வரவா இல்ல பாரு பழம் இருக்குதா? திரும்பி சுத்தி பாடுறா. பாத்தியா? எடுக்கலாமா? ஏய் திங்க 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 திங்க. ஏற்கனவே நாங்க மென்டலா நாங்க வைத்தியமாடா நாங்க. யார் யாவா அரை மென்டலா நாங்க, முக்கால் லூசா நாங்க, கிறுக்கா நாங்க, மண்டகோள அடி நாங்க. அண்ணன் கூட உள்ள இருக்கிற பழம் அண்ணன் கூட மேல கைப்படாத எடுப்பேன். சாமி ஆமா அன்னைக்குள்ள கை படிச்சு. அடா புண்ணாக்கு துண்ண பையா, புண்ணியா இருப்பேன் அண்ணன் கூட எடுக்க சொன்னது. அரசாணை கையில வச்சுட்டா அண்ணன் வச்சுட்டா. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? கூடு விட்டு கூடு பாயத்து ஓடி வைக்கிறது ஓடி எடுக்கிறது அனைத்து செய்வோம். இதை மட்டும் சொல்லக்கூடாது. மோடி வச்சா மோடி எடுப்பனா அந்த கண்டன் காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மீதி பேர் யாருக்கும் தெரியாது. அப்படி நீங்க மோடி வச்சா மோடி எடுப்பனாக்கா உங்களுக்கு எவ்வளவு பொன் பொருள் வேணும் உங்களுக்கு நான் தரேன். இந்த உலகத்திலேயே அரிய பெரிய வரத்தை பெற்றவங்க நம்ம எஜமா ரெண்டே பேர் தான். கண்டன் கார்கோடுகள். மோடி வைப்பது, மோடி எடுப்பது, பில்லி, சூனியம், யாவல்,
கூடு விட்டு கூடு பாய்வது ஆமா. எல்லாத்தையும் அனைத்து கிரகங்களை கட்டிடுறாங்க. ஆமா. ஆனா அந்த வைக்கிற மோடி எடுப்பன்ற ஒரு பொம்பளை போட்ட சிரிக்கி அவனும் கம்முன்னு ஊங்காடி நிக்கிறான். டேய் ஒருவேளை இவனுக்கு சாவு நெருங்கிடுச்சு, ஒருவேளை வைக்கிற மோடி எடுத்துட்டாங்கன்னா தப்பிச்சிட்டான். தப்பிச்சிட்டான். அப்படி அவன் வைக்கிற மோடி எடுக்காத ரத்தம் வாங்கி எடுத்து இவன் சாவணும். சாவணும். அவன் மொண்டாட்டி தாலி அறக்கணும். அறக்கணும். நீ அடுத்த நிமிஷம் 3 முடிச்சு கட்டி இவளை வீட்டுக்கிட்டு வரணும். அவ்வளவுதான். இதுக்கு சம்மதனா வர சொல்லு. ஆகட்டும் சாமி. ஊர்ல ஒரே எரிச்சல், ஒரே கூச்சல். என்னடான்னு போய் பார்த்தாக்கா, பார்த்தா மோடி வச்சா மோடி எடுப்பான்றான். அது யாரும் வித்த காட்டு வந்துக்கிறான். கண்டி மேல நடக்கிறான்றான். உலகத்தில் ஏழரை கோடி மந்திர ஜாலம் இந்திர ஜாலம் பிரதமர் அயற்சாலம் மோடி வைப்பது மோடி எடுப்பது கோடு விட்டு கோடு பாய்வது பிள்ளை தோணி ஏவல் வந்து கையெழுத்தவர் இந்த கண்டன். இந்த கண்டனை மீறி ஒருவன் எவனாக இங்கே வளர்க்க முடியுமா? வந்து மோடி வைத்தால் கட்ட முடியுமா? அதானே சாதாரணமாக தெருவிலே பிச்சை கட்டக்கூடியவர் ஒரு வெள்ளைக்கார பையன். அவன் நான் வைக்கிற மோடி எடுக்கின்றானா? போட்டுவானா அவனை? சாமி அந்த வித்த காட்டு ஊரூரா வித்தை காட்டி ஒரு ஜாதி வாய்ப்புக்காக உனக்கு சுற்றி வரோம் ஐயா. மோடி வைத்தால் எடுப்போம், மோடி வைப்போம், மோடி எடுப்போம். சாதாரண ஒரு ஜாயின்ட் பிச்சை காட்டக்கூடிய கூட்டம். கூட்டம் பணத்துக்காகவும் ஜான் வயிற்றுக்காகவும் கைப்பிடி மேல் ஆளுகின்ற ஒரு கூட்டம். இது எந்த இடம் தெரியுமா? உதயகிரி அஸ்தமகிரி கண்டால் 14 உலகமே கெடுகிடுவன ஆடும். அப்பேற்பட்ட நாட்டுக்குள் நுழைந்து மோடி வைத்தால் மோடி எடுப்பேன், அனைத்தும் எனக்கு தெரியும் என்று வீண் சவரால் பேசிக் கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. ஆகையால் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. இது எந்த இடத்துலையும் வாய்ப்படக்கூடாது. மோடி எப்ப மோடி எடுக்கணும். சாமி, நீங்க எதை சொன்னாலும் கேட்கிறோம், நாங்க செய்யறோம். சொல்லு சாமி. செய்யறேன். ஆமா. இவன் யாரா? ஏன் மனைவி? நம்படியா? நம்ம முழுகருக்கு கொண்டு ஏன் மனைவி? ஏன் கொஞ்சம் உம்மடியாதி. ஏய், லோயனா இருந்தாலும் ஒன்னாட்டி நம்ம கும்பல் வச்சுக்கிறா. சாமி, நான் உங்க வந்துடுறேன். ஆனா இவன் உன் பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி? நான் வைக்கிற மோடி நீ எடுக்கிறேன்னு சொல்றேன். அது உன்னால முடியுமா? சாமி, நீ என்ன போட்டு வெள்ளி ஆ. அந்த உடனே எடுக்கிற சாமி. நிச்சயமா? நிச்சயமா, சத்தியமா? சத்தியமா. டேய் தம்பி, மோடி வைப்பதற்கு கைத்தது கட்டணத்தை தெரிந்திருந்தோம். என்னிடத்தில் மீன் வார்த்தை பேசுகின்றான். ஒரு வேளை நான் வைக்கின்ற மோடி நீ எடுக்காவிட்டால் உன்னுடைய மனைவி எங்களை விட்டுட்டு போயிடும். அதே சாமி, சம்மதமா? நீ வைக்கின்ற ஓடி ஆ. நான் எடுக்கவில்லை என்றால் ஆ. என்னுடைய மனைவி உனக்கு கொடுக்கலாம். ஆமா. அதே சாமி, நீ வைக்கின்ற மாடியை நாங்கள் எடுக்கவில்லை என்றால் உன்னை நான் திருமணம் செய்துக்கிறேன். சரிங்க. திருமணம் செய்துக்கலாம். அது மட்டும் இல்ல, ஆ. ஆனால் நீங்கள் வைக்கின்ற மாடியை நான் எடுத்து விட்டால் எடுத்துட்டா? இந்த நாடு நகரம் அனைத்து எங்களுக்கு எழுதி தரணும். சரி. அது மட்டும் இல்ல, ஆ. நீங்க 2 பேருமே எங்க பண்ணி கொண்ட சாணி வாங்கி கொண்டு பள்ளிக்கோட்டாவில சாண்டி வாங்குமா? அண்ணா, தானா? நம்ம கட்டிருக்கின்ற விதைகளிலே இவங்க பிழைக்க முடியுமா? உயிர் தப்ப முடியுமா? தம்பி, அதெல்லாம் நடக்காது. பகல் கனவு காண்றாங்க. பெண்ணுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. ஆமா, தட்டில் விபதி இல்லாமல் போய்விட்டது. என்ன செய்வது? ஆனால் விபதி கொட்ட வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் சாதாரண ஒரு பெண், அதுவும் ஒரு ஜுவாய்சி, என்ன வார்த்தை சொன்னா பாத்தியா? நான் வைக்கிற மோடியை நான் எடுத்துட்டாக்கா, என் கனவை எடுத்துட்டாக்கா சைலண்ட். என் கணவன் எடுத்து விட்டால் நான் உன்னை திருமணம் செய்து எடுக்காவிட்டால் ஒரு வேலை எடுத்துட்டா அவன் என்ன சொன்னா நாட்டு வளர்த்து எழுதி வைக்கிறோம். அது இல்லாத என் பண்ணி கொண்டாலும் சாணி வாரணும். அண்ணா, நாம் கற்றுள்ள விதைகளிலே சும்மா 1-2 லேசா எடுத்து விட்டா போதும். இவர்கள் இருவருமே விடத்திலே உயிரை விடுவீங்க. ஏய், அற்பத்துக்கு ஆசைப்பட்டு உயிரை விடாது. உடலிட்டு உயிரே போனாலும் சரி. சரி. ஆனால் வைக்கின்ற மோடியை நான் எடுக்கிறேன். அப்படியா? அண்ணா, இவங்களுக்கு மாதம் வேண்டாம். நாம் கற்றுள்ள விதைகளிலே போய் வெள்ளாடி பாப்பா. ஆணவமா பேசுறானா? டேய், விடக்கூடாது அவனை. இவன் ஆணவத்தை நான் இருக்கிறேன்டா. இவனை மாறு. ஏய். ஆணவத்தோடு மருமகள் ஆணவத்தை எல்லாம் இவனின் வாயிலாக நடக்க வேண்டும். அனைவருக்கும் ஒரு பாடம். ஆமா. ஏய், ஐயா, உன்னோட அமௌண்ட் அந்த ஏற்பாடு பண்ணி விபதி காணும்.
இன்னும் இந்த இனிதான நல்ல வேலையை இன்னும் இதே காந்தி நகர் நகரத்தைச் சேர்ந்த இன்னும் ஐயா ரக்ஷன் கிருஷ்ணா ஐயா அவர்கள் அடியன் என்னை பாராட்டி 101 ரூபாயும் காளிவடம் நடித்த தம்பி சூர்யா அவர்களை பாராட்டி 101 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது யார் தூங்கி இருந்தாலும் தயவு செஞ்சு எழுந்துருங்க. இந்த மோடி எடுக்கிற காட்சி எல்லாம் கையை கட்டாதீங்க. எழுந்து உட்காருங்க, கொஞ்சம் எழுந்து உட்கார வைக்க சொல்லுங்க. எழுந்து உட்காருங்க, கை கட்டாத பாருங்க நாடகத்தை. கொஞ்சம் தயவு செஞ்சு எழுதுங்க. இந்த மோடி எடுக்கிற காட்சி நீங்கள் ஆதரவளித்து நாடகத்தை கண்டுபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கையை கட்டாதீங்க, அமைதியா நல்லபடியா உட்காருங்க. உட்கார்ந்து பாருங்க படிமானமா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சொன்னாலும் சரி, நான் வந்திருப்பது என் வயிற்று குழம்புக்காக. எந்த உணவு வழி நான் எடுத்து காட்டுகிறேன். நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். இந்த கனியானது கையில் இருந்தால் எதுவுமே ஆட்டாது சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த கனியை முதல் மோடியாக இந்த கனிமொழி வைக்கிறேன். இந்த கனிமொழி கொட்டா உள்ள யார் இருந்தாலும் மேலே வரணும். மைக்கு போட்டு சொல்லக்கூடும் மேலே வாங்க. இது சாதாரண எழுத்துக்கள் அல்ல, இதற்கு ராஜகன் என்று பெயர். இது சைவமொழி. இந்த ஒரு எலுமிச்சை கனிக்கு 3 சேவல் நகல் அசைவமொழி சமமாகும். ராஜகனி 1000 விஷங்கள் மருந்திய சொப்பூசிகளை இது உள்ளே சேர்த்து வைத்திருக்கிறோம். இதனை எப்படி நம்ம எடுக்க வேண்டும்? நாங்கள் கரத்தினால் வைக்கின்ற மோடியை நீ வாயினால் கதி எடுக்க வேண்டும். அப்படி வாயினால் கதி எடுக்கும் பொழுது இதில் இருக்கின்ற சொப்பூசிகள் விஷம் இருந்தது உன் தலைக்கேறிய கடமையை உன் உடலை விட்டு உயிர் விழுந்து விடும். இப்ப கூட வந்தது தவறு என்ற பாலத்தில் விழுந்து மணி மீது ஓய்வு. அதே சாமி, இது எலுமிச்சை கனி. இதை ஓடியாக வைக்கின்றாய். இந்த எலுமிச்சை கனியே 1000 சொப்பூசிகளை வைத்து வைத்திருக்கிறோம். எப்படி வாயினால் கவி எடுக்க வேண்டும். எவ்வளவுதானே? அப்படி ஆகட்டும். யாரும் தயவு செய்து கையை கட்டாதீங்க. கையை ஃப்ரீயா விட்டு உட்காருங்க. கனி ஓடி கனிமொழி நான்
சரி குடிமா, தண்ணி கொடுப்பா.